உங்க ஃபுல் நேம் சொல்லுங்க. எங்கேருந்து பேசுறீங்க? உங்க பேர்? என் பேர் பாலாஜி விஸ்வநாத் சார். பாலாஜி விஸ்வநாத். பாண்டிச்சேரி. பாண்டிச்சேரி. சொல்லுங்க மிஸ்டர் பாலாஜி. ஆமாம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். ஓகே, ஓகே. இப்போ நீங்க எடுத்த மருந்தோட பேர் என்ன? மதுமேகாரி சூரணம். மதுமேகாரி சூரணம். எங்களோட தமிழ் மருத்துவம் சாய் ஆயுர்வேதிக் ஹெர்பல்ஸ் வழங்கக்கூடிய மதுமேகாரி சூரணம். மதுன்னா இனிப்பு, மேகம்னா நோய். இனிப்பு நோயை நிரந்தரமாக கட்டுப்பாட்டில் இயற்கையா வச்சுக்கிற மருந்து தாங்க அது. ஆமாங்க சார். அது எத்தனை நாள் ஆச்சுங்க நீங்க எடுக்க ஆரம்பிச்சு? ரொம்ப நாளா இல்லை, சும்மா மேடம்கிட்ட வாங்கினேன் சார். நமக்கு இது வெளியே அந்த டெஸ்ட்டும் எடுக்கலையே, ஏதாவது சுகருக்கிற ஒரு ஃபீலிங் வருமோன்னு சொல்லிட்டு பயத்தில் வாங்கி சாப்பிட்டேன். பட் ரிசல்ட்டு நல்லா தான் சார் இருக்குது. நான் ஒரு 20 நாள் தான் சாப்பிட்டேன். 20 நாளைக்கு முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் உள்ள மாற்றம் என்ன? சுகர் டெஸ்ட்லாம் எதுவும் பார்க்கல சார். பட் உடம்பு லைட்டாக இறக்கிற போது பயந்துன்னு சாப்பிட்டேன். மற்றபடி அடிக்கடி யூரின் கம்ப்ளைண்ட் வரும். அதுவும் எதுவும் இல்லை, நல்லா இருக்கு, நார்மலாக இருக்கு. உடம்பு கொஞ்சம் ஹெல்த்தி ஆக்டிவாக இருக்கு. அதாவது யூரின் அடிக்கடி போயிட்டு இருந்தது, இப்போ கண்ட்ரோல் ஆயிருக்கு. ஹலோ. ஆமாங்க, நாங்கள் தான் மாற்ற போகிறோம். சொல்லுங்க மேடம். சொல்லுங்க சார். அதாவது யூரின் அடிக்கடி போயிட்டு இருந்தது, இப்போ கண்ட்ரோல் ஆயிருக்கு ஒன்று. ஆமாம் சார், எல்லாமே நார்மலாக இருக்குது. மற்றபடி கண் பார்வை கொஞ்சம் தெளிவாக கிளியராக இருக்குது. நல்லாவே இருக்குது. ஒரு மாதிரி ஒர்க் ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்குது, ஃப்ரீயாக இருக்குது. உடனே அந்த ரிசல்ட் தெரியல. நான் 20 நாள் தான் சாப்பிட்டுக்கிறேன். அப்போ இருக்குது. வந்து ஒரு 6 மாதம் சாப்பிடலான்னு ஒரு ஐடியா வச்சு, ஆனால் டெய்லி 2 ஸ்பூன் சாப்பிட சொன்னாங்க. அதை நான் ரொம்ப கஷ்டமாக இருக்கிறதால நான் ஒரு ஸ்பூனு, காலைல ஒரு ஸ்பூனு, நைட்டு ஒரு ஸ்பூன் சாப்பிட்டுன்னு வரேன். பட் நல்லா இருக்குது. பட் இதை கண்டினியூ பண்ணிக்கலாமா சார்னு சொல்லிட்டு தான் மேடம் நேற்று முன்னாடி ஃபோன் பண்ணேன். இல்லை சாப்பிட்டு வர இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருவாங்க. உங்களுக்கு இன்கேஸ் உங்களுக்கு வந்து டயபெட்டிக் இருக்குன்னு வச்சுக்கோ, அது கண்ட்ரோல் ஆகிடும். ஆமாம், அதுதான் கட்டுக்குள் வந்துருங்க. ஆமாங்க சார். கொஞ்ச நாள் எடுத்தீங்கன்னா, கொஞ்சம் டைம் எடுத்தீங்கன்னா கட்டுக்குள் வந்துடும் ஒன்று. ஆமாங்க சார். ஒருவேளை டயபெட்டிக் உங்களுக்கு இல்லை அப்படின்னா இனி வர்றது தவிர்க்கப்படும். ஆமாம். இந்த 2 தான். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய கணையம் பேன்கிரியாஸ் வந்து நல்ல பலமாகும். ஏன்னா அதற்கான மூலிகை தான் இந்த 52 மூலிகைகள் இதில் இருக்கு. இல்லை, நான் மெடிசன் நல்ல மெடிசன் சார். நான் ஸ்டார்டிங்கில் என்னடா இதெல்லாம் சும்மா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருந்தேன். மற்றபடி மதுமேகாரி நிறைய மெடிசன் போட்டுக்கிறீங்க, நல்லாவே இருக்குது. எனக்கு தெரிஞ்சு அதில் குறலாம் இல்லை சார். எனக்கு தெரிஞ்சு யார் வேணாலும் சாப்பிடலாம். சுகர் பேஷண்ட் தான் சாப்பிடணும் கிடையாது, யார் வேணாலும் சாப்பிடலாம். இருந்தாலும் அப்படி தான் நான் வாங்கி சாப்பிட்றேன். பட் நல்லா இருக்குது. கசப்பாக இருந்தாலும் ஒரு 2 நாள் 3 நாள் ஒரு மாதிரி இருந்தால் அப்புறம் ரெகுலராக சாப்பிட்டோன்னா பழகிடுது சார். நல்லா இருக்குது. அவ்வளோதான். அது ரெகுலராக சாப்பாடு உணவு கட்டுப்பாடு நான் கரெக்டாக தான் சார் இருப்பேன். ஃபுல்லாகவே ஆர்கானிக் ஃபுட்டாக தான் சாப்பிட்றோம். ஹோட்டல் சாப்பிட மாட்டேன் மேக்ஸிமம். வயசு ஆகுது தவிர 40 ஆகுது. இருந்தாலும் நல்லா இருக்குது. இதுக்கப்புறம் எதுவும் வரக்கூடாதுன்னா சாப்பிட்டுக்கலாம். நல்லா இருக்குது. நான் ரெகுலரா ஒரு 6 மந்த் கூட சாப்பிடலாமான்னு கேட்குறேன் மேடம் கேட்டேன். தாராளமா சாப்பிடுங்கன்றேன். 2 மாசம் குத்திக்கிறாங்க, இன்னும் ஒரு 2 மாசம் அடிச்சு 1 வருஷம் கூட சாப்பிடலாம். அதனால ஒரு சர்டிஃபிகேட் வந்துருமான்னு பயந்து. ரெகுலராகவே கூட சாப்பிடுங்க, 2 வேளை சாப்பிடுங்க. டீ சாப்பிட்றதுலாம் வந்து டீ சாப்பிட்ற மாதிரி நினைச்சிக்கங்க. அவ்வளோதான் சார். அந்த மாதிரி சார் அது 1 ஸ்பூன் போட்டு சாப்பிட்றதால அது ஒன்றே கேட்கல. அது 1 சாப்பிட்டுக்கலாம்ல சார்? 2 கூட சாப்பிடலாம். இல்லை 2 வேளை சாப்பிட்றேன் சார். நான் 2 ஸ்பூன் போட்டால் ரொம்ப கசப்பாக சொல்லிட்டு ஒரு ஸ்பூனாக சாப்பிட்றோம். ஒரு வேலைக்கு 1 ஸ்பூனு. நீங்கள் 2 விதமாக சாப்பிட்லாங்க. சாப்பிட்ற முறை 2. ஒன்று, சுடுதண்ணியில் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றது ஒன்று, அந்த ஃபைபரோட அந்த சக்கையோட சாப்பிட்றது ஒன்று. இன்னொன்று 1/2 லிட்டர் தண்ணி ஊற்றி சில்வர் பாத்திரத்தில் 2 ஸ்பூன் சூரணத்தை போட்டு, நம்ம தமிழ் மருத்துவம் வழங்கக்கூடிய சாய் ஆயுர்வேதிக் ஹெர்பல்ஸின் மதுமேகாரி சூரணத்தை 2 ஸ்பூன் போட்டு மூடி வச்சு நல்லா கொதிக்க வச்சு 1/4 லிட்டர் ஆகிற அளவுக்கு கொதிக்க வச்சு எடுத்து வடிகட்டி குடிக்கலாம். எடுத்து வடிகட்டி குடிச்சிங்கன்னா அந்த கசப்பு தன்மை தெரியாது. எடுத்து ஃபில்டர், ஏன்னா நீங்கள் கொதிக்க வச்சுட்டாவே, நல்லா கொதி வந்துட்டாவே அந்த மூலிகையுடைய விஷயம் பூரா அந்த தண்ணியாக மாறிடும். ஆமாம் சார். வெறும் வயிற்றில் சாப்பிட்றதா தான் சார் எஃபெக்ட் ஆகுது. அந்த மாதிரி காலை உணவுக்கு முன், இரவு உணவுக்கு முன் 2 வேளை சரியா எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்க கணையம் வந்து அப்படியே நல்ல ரெஃப்ரெஷ் ஆகும். பேன்கிரியாஸ் சொல்லப்படுற கணையம் வந்து எல்லாருமே இதை பயன்படுத்தலாம் சார். எல்லா மக்களுக்குமே இதை போய் சேர்க்கணும் தான் எனக்கு கொஞ்சம் ஆசை. எனக்கு தெரிஞ்சு யார் சுகர் பேஷண்ட் எல்லாரையும் ரெஃபர் பண்ணி கூட வேண்டியது. உங்களுக்கு இது திருப்தியாக இருந்ததுன்னா நீங்கள் யாருக்காவது சொல்லுங்கள். இல்லை
சார் நிறைய பேர் சொல்லிக்கிறேன் சார், 2 3 பேர் சொல்லிக்கிறோம், வாங்கி தர சொன்னாங்க. ம் ஃபஸ்ட்டு என்னுடைய டெமோ டெஸ்ட்டில் நான் எல்லாத்தையும் ஒரு 6 மந்த் சாப்பிட்டு எல்லா டியூரேஷனும் முடிச்சிடுறேன். சரி. அதுக்கப்புறம் சரி பண்ணிக்கலாம் சார். உடம்பு ரொம்ப இளைக்கிற போல இந்த பையன், அது உடம்பு ஏற்றத்துக்கு எதாவது இருக்குதா சார் சாப்பிட்ற அளவுக்கு? உணவு முறை தான். உணவு முறையா சார்? உடம்பு இளைக்கிறதுக்கோ உடம்பு வெயிட்டை லாஸ் பண்ணுறதுக்கோ கெயின் பண்ணுறதுக்கோ உணவு தான். ஓகே ஓகே. அது உடம்பு கெயின் பண்ணால் பொறுத்தது. போதும் பார்க்குறேன். அது நான் சொல்கிறேன் உங்களுக்கு, அது தனியாக நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் இந்த மாதிரி உணவுகள்லாம் சேர்த்துக்கணுன்றத. அது ஒரு சரிங்க டயட் ஷெட்யூல் மாதிரி உங்களுக்கு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ம் ம். அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரிங்க சார். ஓகே, ரொம்ப நன்றி. நீங்கள் உங்களோட ஃபீட்பேக் சொன்னது ரொம்ப நன்றி. தொடர்ந்து எடுங்க, ஆரோக்கியத்தோடு வாழுங்க. ஓகேங்களா? ஓகே ஓகே, நன்றி சார். வணக்கம் வணக்கம்.